அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம திருநீலகண்ட நாயனாருடைய வரலாறு பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த திருநீலகண்ட நாயனாரை குயவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தில்லையில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் ஒரு குயவர் குலத்தில் அவதரித்தவர். சிவபெருமான் மீது ரொம்ப அன்பு கொண்டவர். சிவபெருமான் மீது அன்பு கொண்டு எப்பவும் திருநீலகண்டம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடியவர். இவருடைய குலத்தொழில் திருவோடு செய்யக்கூடியது. இந்த திருவோடு செய்து சிவனுடைய அடியவர்களுக்கு கொடுத்து தான் தன்னுடைய மனைவியாரோட இவர் இல்லற வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. இவருடைய இளமையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது ஒரு நாள் ஒரு விலை மாதுக்க வீட்டிற்கு சென்று இன்பம் அனுபவித்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய மனைவியை தொட விரும்புகிறாரு. அப்போ அதை தன்னுடைய கணவனின் செயலை அவங்க அறிஞ்சு கொண்டு அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்மை தீண்டாதீர் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்மை தீண்டாதீர், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னை அப்படின்னு சொல்லாமல் எம்மைன்னு சொன்னதுனால அண்டையிலிருந்து இந்த குயவனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவியோ இல்லை இந்த உலகத்தினுடைய வேறு பெண்களையோ தன்னுடைய மனதாலோ உடம்பாலோ நினைக்காமல் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவ்வாறு காலம் கடந்துட்டு போகுது. அவங்களுக்கு முதுமையும் அடைகிறாங்க 2 பேரும். இந்த திருநீலகண்டருடைய பெருமையை உலகிற்கு அறிய செய்யணும் அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சிவயோகியாகவே கோவணம் அணிந்து திருநீர் பூசிக்கொண்டு திருநீலகண்டருடைய குயவனாருடைய இல்லத்திற்கு ஒரு திருவோட்டை கொடுத்து, இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் திரும்ப கேட்கும்போது இந்த திருவோட்டை எனக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. காலங்கள் கடந்து போகுது. திரும்ப ஒரு நாளைக்கு சிவபெருமான் இந்த குயவனார்கிட்ட கேட்குறாரு, நான் கொடுத்த அந்த திருவோட்டை எனக்கு திரும்பத்தா அப்படின்னு கேட்குறாரு. குயவனாரும் தான் பத்திரமா வச்சுருந்த அந்த இடத்துல திருவோட்டை போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல திருவோட்டை காணல. அப்போ அந்த குயவனார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருவோடை காணல, நான் உங்களுக்கு புதுசாக ஒரு திருவோடு செய்து தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சிவயோகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தான் கொடுத்த திருவோட்டை கொடுப்பதாக இருந்தால் கொடு, இல்லைன்னா நீ என்ன பண்ணு அப்படின்னா ஒரு பொன்னாலான திருவோடை செஞ்சு கொடுக்கறதா இருந்தாலும் தான் கொடுத்த திருவோடு இல்லைன்னா எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு அந்த சிவயோகி சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா நீ திருவோடு காணாமல் போனது உண்மை அப்படின்னா நீயும் உன்னுடைய மகனுமாக சேர்ந்து இந்த குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த குயவனார் சொல்கிறாரு, தனக்கு குழந்தை செல்வம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்படின்னா நீயும் உன்னுடைய மனைவியுமாக சேர்ந்து குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குயவனார் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சபதம் எடுத்து வாழ்ந்துட்டுருக்கோம் 2 பேருமே கைப்பிடித்து, அதனால் நீரில் மூழ்கி எழும்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீ நீரில் மூழ்கணும், உன்னுடைய மனைவியோட கையை பிடிச்சி தான் மூழ்கணும் அப்படிங்கன்னு திரும்பவும் அந்த சிவயோகி சொல்கிறாரு. இதை தில்லைவாழ் அந்தணர்கிட்ட போய் அவர் முறையிடுறாரு. அப்போ தில்லைவாழ் அந்தணர்களும் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் குயவனார் சொல்கிறாரு, சரி நாங்கள் குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மூங்கில் தண்டு எடுத்து அந்த 2 முனைகளையும் 2 பேரையும் பிடிச்சிட்டு மூழ்க போகிறாரு. அப்போ திரும்பவும் சிவயோகி சொல்கிறாரு, கையை பிடித்து தான் மூழ்கணும், மூங்கில் கம்பளையெல்லாம் கையை பிடித்து மூழ்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதனால் இந்த சத்தியத்தை கடைப்பிடித்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அந்த உலக அறியும்படியாக வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தி திரும்பவும் அந்த மூங்கில் கம்பை பிடித்து 2 பேரும் மூழ்கி எழும்புகிறாங்க. அதாவது முதுமை நிறைந்தவர்களாக மூழ்கி எழும்பும்போது அவங்க இளமை ததும்பி எழும்புகிறாங்க. 2 பேருமே இளமையோடு வெளிவாராங்க. இதை பார்த்து தேவர்கள் எல்லாருமே மலர் மாறி பொழிகிறாங்க. சிவபெருமானும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அவங்களுக்கு காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்னுடனே சிவலோகத்திலே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தன்னுடைய பக்தனாகிய, தன்னுடைய அடியவனாகிய இந்த குயவனாரின் திருநீலகண்ட நாயனாருடைய அந்த சத்தியத்தை உலகிற்கு அறிய செய்வதற்காக வேண்டி தான் இந்த நாடகத்தை எம்பெருமான் நடத்துகிறார். இந்த 2 பேரும், அதாவது குயவனாரும் அவருடைய மனைவியும் மூழ்கி எழுமின குளம் இப்போவும் திருப்புலிச்சரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது இந்த கதையின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த குயவனார் வாழ்ந்த வீடு அப்படிங்கிறது ஒரு சிறிய அறையாக தான் இருந்திருக்கும். அந்த சிறிய அறையில் 2 பேருமே தான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி 2 பேருமே மனக்கட்டுப்பாட்டோடு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற இந்த அறநெறி வாழ்க்கை எவ்வளவு பெருமையானது, சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத இவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் அப்படின்னு இதைத்தான் பத்திரகிரியார் பாடுகிறார். இன்றைக்கு இந்த திருநீலகண்ட நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம். நாளைக்கு நம்ம இனி ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாறோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.